என் காலில் இனி விழுந்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் எச்சரிக்கை விடுத்தார். மேடையில் பொதுச் செயலாளர் ஆனந்த் காலில் விழுந்த சிறுவன். தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் மத்திய மாவட்டம் சார்பில் அதன் தலைவர் விஜய் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடி பொதுமக்களுக்கு சுமார் 10 லட்சம் மதிப்பிலான 5 ஆட்டோ, மாற்றுத்திறனாளிகள் வாகனம், பள்ளி மாணவர்களுக்கு கணினி, சைக்கிள், தையல் இயந்திரம், 300 பெண்களுக்கு அரிசி, புடவை உள்ளிட்ட நலத்திட்டங்களை தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய ஆனந்த், சென்னை என்றாலே சாலை சரியில்லை, பள்ளம் என்ற நிலைமை உள்ளது. இதுதான் திமுக அரசின் சாதனை என குற்றம் சாட்டினார். தளபதி தான் எங்கள் நாடி நரம்பு, உயிரெல்லாம். தளபதி தான். பணமதிப்பிழப்பு, தொகுதி மறுவரையறை, ஜல்லிக்கட்டு எதுவாக இருந்தாலும் முதலில் மக்களுடன் நிற்பது தளபதி தான். பின்னால் இருந்து ராஜ்முருகன் கூற ஆனந்த் கூறினார். ரிட்டையர்ட் ஆகிவிட்டு கட்சிக்கு வரவில்லை, உச்சத்திலிருந்து அதை விட்டு வருகிறார். நான் எம்எல்ஏ ஆக இருக்கும்போது என் தொகுதி தாண்டி இருக்கும். யாருக்கும் என்னை தெரியாது, இப்போது எல்லோருக்கும் தெரியும். பெருமையாக உள்ளது. இதற்கு காரணம் தளபதி தான். உங்கள் உழைப்புக்கு நிச்சயம் பலன் இருக்கும். 2026 தளபதி முதல்வராக அமர்வார் என சூளுரைத்தார். தாவேக கட்சிக்கு 40-45% வாக்கு கிடைக்கும் என கூறுகிறார்கள். அந்த மொத்த வாக்கும் நமக்கு கிடைக்கும். ஆனால் நாம தப்பு செய்யக்கூடாது. அப்படி இருந்தாலே வாக்கு முழுவதும் கிடைக்கும். மக்களை தேடி சென்று அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என அறிவுரை வழங்கினார். என் காலில் விழக்கூடாது, இனி யாரும் விழக்கூடாது. விழுந்தால் கட்டாயம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியாக தெரிவித்தார். தளபதி உடன் இருப்பதால் தான் என்னை தெரிகிறது, இல்லை என்றால் நிழல் கூட என்னுடன் இருக்காது. நமக்குள் சிறு சிறு பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு தலைவர் விஜய் முதல்வராக பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.